வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எங்களுடைய அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாசுக்கு பிணை. இந்திய மீனவர்களின் இழுவை படகு பாவனையை நிறுத்துமாறு கோரி வடமாகாண மீனவர்கள் கவனஈர்ப்பு பேரணி. கடுவல நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயம். வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் தமக்கான சம்பள நிலுவை வழங்குமாறு கோரி 6வது நாளாகவும் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். ருவான் விஜயவர்தன மற்றும் அனுராத ஜெயரத்ன ஆகியோர் பதில் அமைச்சர்களாக ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். பதில் பாதுகாப்பு அமைச்சராக ருவான் விஜயவர்தனவும், பதில் மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சராக அனுராத ஜெயரத்னவும் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 70வது கூட்டத்தில் உரை நிகழ்த்துவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, நீதி மற்றும் புத்த சாசன அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, தொழில் பயிற்சி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க உள்ளிட்ட சிலரும் இன்று அமெரிக்கா சென்றுள்ளனர். ஜனாதிபதி எதிர்வரும் 30ஆம் தேதி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரை நிகழ்த்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடுவல நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இன்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவரே இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடுவல ராவண பகுதியைச் சேர்ந்த 32 வயதான குறித்த சந்தேக நபர் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சமயா என்று அழைக்கப்படும் கருண உதயங்க எனும் இந்த சந்தேக நபருக்கு எதிராக கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் 4 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் 3 வழக்குகள் கொலைகளுடன் தொடர்புடையவை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டி வாஸ் குணவர்தனவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. சஜின் டி வாஸ் குணவர்தன தாக்கல் செய்த பிணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது இந்த பிணை வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகனங்கள் சிலவற்றை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் சஜின் டி வாஸ் குணவர்தன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். 200 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலும் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் அவரை விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மணிலால் வைத்தியத்திலக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஒவ்வொரு மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குற்றத்தடுப்பு திணைக்களத்திற்கு பிரசன்னமாகுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல்களை விடுக்கும் பட்சத்தில் சஜின் டி வாஸ் குணவர்தனவை மீண்டும் கைது செய்யுமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்திய மீனவர்களின் இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதை தடுக்குமாறு வலியுறுத்தி வடமாகாண மீனவர்கள் இன்று கவனஈர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தின் முன்பாக காலை 7 மணி அளவில் ஆரம்பமான பேரணியில் 1000க்கும் அதிகமான மீனவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தில் பிரதிப்பணிப்பாளரிடம் மீனவர்கள் கோரிக்கை அடங்கிய மகஜர் கையளிக்கப்பட்டதன் பின்னர் கவனஈர்ப்பு பேரணி ஆரம்பமானது. மீனவர்களின் பேரணி வைத்தியசாலை வீதியூடாக யாழ் மாவட்ட செயலகத்தை சென்றடைந்தது. யாழ் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகத்திடமும் வடமாகாண மீனவர்கள் மகஜர் கையளித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் உறுதியளித்துள்ளார். இதன் பின்னர் கவனஈர்ப்பு பேரணி இந்திய துணை தூதரகம் வரை முன்னெடுக்கப்பட்டதுடன் மீனவர்கள் தமது மகஜர் ஒன்றை இந்திய துணை தூதுவர் நடராஜனிடம் கையளித்தனர். இந்த பேரணி காரணமாக மாவட்ட செயலகம் மற்றும் இந்திய துணை தூதரகம் என்பவற்றிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. இதற்கமைய தேர்தல்கள் ஆணையாளர், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த மற்றும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் பொதுச் செயலாளர்களுக்கு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீதிமன்றம் அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியலுக்கு எதிராக மகஜன எக்ஸத் பெரமுனவின் உப தலைவரான டி சோமவீர சந்திரசிறி இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை நீக்கி தம்மை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்குமாறும் மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி AHM நவாஸ் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலதிக விசாரணை டிசம்பர் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் தமக்கான சம்பள நிலுவையை வழங்குமாறு கோரி 6வது நாளாக இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4 மாத சம்பள நிலுவைக்கான தீர்வை வழங்குமாறு கோரி வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களுக்கு கடந்த ஜூலை மாத சம்பளம் 2 தடவைகளில் 70% மாத்திரம் வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கான 2 மாத சம்பளமும் 2014ஆம் ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான சம்பள நிலுவை உள்ளிட்ட 4 மாத முழு சம்பளமும் 30% நிலுவையும் வழங்கப்பட வேண்டிய நிலையில் ஊழியர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஹஜ் பெருநாளை கருத்தில் கொண்டு தமக்கான சம்பளத்தினை விரைவில் வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுடைய பெருநாள் முஸ்லிம்களுடைய பெருநாள் வரபடியா இதுவரையில் எந்த ஒரு கொடுப்பனவும் கொடுப்பதற்கு எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எந்த ஒரு அமைச்சரவையும் இன்னும் இதுக்கு என்று சொல்லி ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. தொடர்ந்தும் நாங்கள் இந்த சம்பளம் கிடைக்க காட்டிலும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து செல்வோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எதுவிதமான ஒரு நடவடிக்கை ஈடுபடவில்லை. முஸ்லீம் ஆக்கள் பெருநாளும் வந்து கொண்டிருக்குது. அவங்களுக்கும் ஒரு நிதியும் ஒதுக்கிடல. இதை அடுத்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்க நாங்கள் எத்தனிச்சிருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சரவையிலிருந்தோ அதிகாரிகளிருந்தோ எங்களுக்கு எந்த வித பதிலும் கிடைக்கவில்லை. சம்பளம் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த முடிவும் கிடைக்கவில்லை. இப்போ இது வாங்க எங்களுக்கு புள்ள ஊட்டி இல்லையா, புள்ள ஊட்டிக்காரன் நாங்க. எங்களுக்கு இதுவரையிலும் இந்த அமைச்சர் அவர்கள் எந்த அமைச்சரும் எங்களுக்கு இதுக்குரிய நடவடிக்கை இதுவரையும் செஞ்சு தரல. இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் வாழைச்சேனை கடதாசி ஆலைக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தொழிற்சாலையின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா தெற்கு மற்றும் வெளியோயா கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட ஆசிரியர்கள் தெற்கு கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கள மொழிமூல ஆசிரியர்களே தமக்கான நிரந்தர நியமனங்களை வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 30க்கும் அதிகமான ஆசிரியர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு தமது கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றும் ஆசிரியர்களால் 2 மணி நேர கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இருந்து ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 21ஆம் தேதி குறித்த ஹோட்டலுக்கு வருகை தந்திருந்த 27 வயதான ஆஸ்திரேலிய பிரஜையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் தொடர்பில் தகவல்கள் கிடைக்காத நிலையில் நேற்று அரைக்கதவு உடைக்கப்பட்டு சோதனையிடப்பட்டுள்ளது. இதன்போது சடலம் கட்டிலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கட்டிலுக்கு அருகிலிருந்து 2 ஹெரோயின் பாக்கெட்டுகளும் வலி நிவாரண மாத்திரைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் கொழும்பு போலீஸ் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்கான ஆயத்தங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உலகவாழ் முஸ்லிம்கள் நாளை ஹஜ் பெருநாளை கொண்டாடவுள்ள நிலையில் தமக்கான பொருட்கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹஜ் பெருநாள் வர்த்தகம் பல பகுதிகளிலும் களை கட்டியுள்ள நிலையில் காத்தான்குடி பிரதேசத்தில் மக்கள் தமக்கான பொருட்களை கொள்வனவு செய்யும் காட்சி நமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. இதேவேளை கல்முனை பகுதி மக்களும் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை, கிண்ணியா, மூதூர், தோப்பூர் மற்றும் கந்தலாய் ஆகிய பகுதிகளில் முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு தேவையான பொருட்கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றனர். புத்தளம் மாவட்டத்திலும் நோன்பு பெருநாள் வியாபாரம் களை கட்டியுள்ளது. யுத்தம் நிறைவடைந்து 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் கவனிப்பாரற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றமை கவலைக்குரியது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவனதேவு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட குருந்தையடி முன்மாறி கிராமமே இது. சுமார் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வருகின்றனர். நிரந்தர வீடுகளின்றி இந்த கிராமத்தில் வசிப்பவர்கள் கூலி தொழில் மூலமே தமது அன்றாட வாழ்வினை நடத்தி செல்கின்றனர்.
குடிநீர் வசதி, மலசலக்கூட வசதியின்றி தமது அன்றாட வாழ்க்கையினை தினம் தினம் போராட்டத்திற்கு மத்தியில் முன்னெடுப்பதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். 210 குடும்பம் நாங்க குருந்தியடி மாதிரி கிராமத்துல, அதுல இன்னும் 35 குடும்பத்துக்கு வீடே கிடைக்கல. அண்டை கண்டாடு தொழில் செஞ்சு கொல்லி கொத்தி இலக்கறையாது வித்து அயல் நாட்டுக்கு வெள்ளாம போய் அப்படி சாப்பிட்டு தெரியும். எங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வசதி வாய்ப்பு இல்ல. யுத்தத்திலயும் கஷ்டம் தான், இப்பயும் கஷ்டம்தான். அது இப்ப வந்து அரசாங்கமா வீட்டை கொடுத்து மலை செலவுடத்தை கொடுத்து ஒரு பைப் லைனை கொடுத்து பாதை ஒழுங்கா இதண்டு படிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு திட்டத்தை அமைக்கணும் எங்களுக்கு. இதேவேளை இந்த பகுதியில் பாதைகள் சீரின்மையினால் பிரயாணிகள் தமது பிரயாணங்களை மேற்கொள்வதில் பலத்த சிரமங்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். வைத்தியசாலைக்கு நோயாளிகளை கொண்டு செல்லும் போது உரிய நேரத்தில் வைத்தியசாலைக்கு செல்ல முடியாமல் தாம் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுப்பதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். தேர்தல் காலத்தில் மாத்திரம் வருகை தரும் அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகள் எப்போது நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் குருந்தையடி முன்மாறி கிராம மக்கள். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.